மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி மேலே அரோரா சீன்களர் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ட்ரையாங்கிள் லவ். அவங்க வந்து கமருதீனை லவ் பண்ணுறதா பார்வதி போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லாயராக பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் தான் வந்து வாதாடுறாரு. இப்போ இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம பார்வதிக்காக வாதாட போகிற வக்கீல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் தாங்க. இது வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னே தெரியல. கண்டிப்பாக ஆனால் இந்த டாஸ்க் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கணும். பட் இதில் வந்து விக்ரம் பார்த்தீங்கன்னா அவரோட வக்கரத்தை எல்லாமே கக்கியிருக்காரு. ஏன்னா பார்வதி மேலே அவருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஈர்ப்புலாம் எதுவும் இல்லை. அவங்கள வந்து ஒரு எதிரியாக தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதால் வந்து எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் பார்வதியை வந்து பயங்கரமாக அடிக்கணும். அவங்கள வந்து எப்படி அவங்களுடைய நல்ல பேரை வந்து கெட்ட பேர் ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலையில் தான் வந்து விக்ரம் வந்து ஈடுபட்டு இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கோர்ட்டு சீன்லேயும் எதே தான் நடந்திருக்கு. அரோரா சிங்லர் எந்த நேரத்தில் நம்ம விக்ரமை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில லாயரா. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கே ஆப்பா வருமா? இந்த கோர்ட் டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் பார்வதி கமருதீனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அரோரா மேலே. ஸோ இதெல்லாம் தெரியாமல் அரோரா வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ட்ரையாங்கிள் லவ் இது வந்து பார்வதி ஏற்கனவே ஒத்துட்டாங்க கமருதீன் லவ் பண்ணுறேன்னு. பட் அரோரா வந்து மனசில் நினச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து வெளிப்படையாக சொல்லலை. அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளுமே நிறைய சீனில் வந்து பார்த்துருக்கோம். கமருதீனுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயலமோ தான் இருந்தார். இவங்களான்ற மாதிரி. சம்டைம்ஸ் அவரே நமக்கே தோணும், என்ன 2 பேருமே ஓட்டுநர் போல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ வந்து கமருதீன் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ நான் பார்வதி தான் லவ் பண்ணுறன்ற மாதிரி அவர் நடந்துட்டுருக்காரு. பட் யாருமே இன்னும் வெளியே சொல்லிக்கல. பார்வதி மட்டும் தான் ஜென்யூனாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நான் கமருதீன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறதே சம்டைம்ஸ் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது அதுதான் மீனிங். பட் அரோரா வந்து ஃபஸ்ட்லாம் வந்து எனக்கு உன் மேலே ஒரு ஐடியா இருந்துன்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கே தெரியும் 2 டேஸ் முன்னாடி ஒரு சண்டை நடந்தது அரோரா துஷாரை பற்றி பேசினதில். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில கோர்ட் டாஸ்க்கு அப்புறம். ஸோ கோர்ட் டாஸ்கில் விக்ரம் வந்து வாதாடத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்சனல் வெஞ்சன்ஸோட தான் பார்வதி மேலே பண்ணுறதா எல்லாருக்குமே தெரியுது இந்த ப்ரமோவில். பட் இந்த எபிசோடில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான் பார்வதிக்கு. எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க பார்வதியும் கமருதீனும். ஏன்னா விக்ரம் ஏற்கனவே தெரியும் அவர் எப்படி பேச்சு எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுவார்னு. பட் இவங்க எப்படி அதை மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களே. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.